விஜய் அவர்களுடைய ஜனநாயகம்ல அவருடைய பேர் வந்து டிவிகே அதுலயே வர மாதிரி தளபதி வெற்றி கொண்டான் அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த வெற்றி கொண்டான்ங்கிற பேரே ஒரு வைப். வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் திமுகவில் இருந்தார். அவர் கலைஞருக்கு பிறகு கலைஞர் அளவுக்கு கூட்டத்தை கூட்டின ஒரு பெரிய பேச்சாளர் வெற்றி கொண்டார். நாங்கள்லாம் வந்து வெறி பிடிச்ச மாதிரி அவருடைய பேச்செல்லாம் நாங்கள் கேட்டோம். ஒரிஜினல் திமுக வந்து வைகோ தாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சார். அப்போ ஒரு ஆளாக தனியாளர் நின்று சமாளித்தவர் இந்த வெற்றி கொண்டான். ஊர் ஊராக போய் பேசி 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 லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டினவர் இந்த வெற்றி கொண்டான். அந்த வெற்றி கொண்டான் பேரை வந்து ஒரு தன் படத்தில் தனக்காக வைக்கிறாருங்கும்போது ஒருவேளை இந்த வரலாறுலாம் தெரிஞ்சு வைக்கிறாரா அல்லது ஏதோ வெற்றி கொண்டான்ங்கிறது ஒரு நல்ல வைப்பாக இருக்குன்னு நினச்சி வைக்கிறாரான்னு தெரியல. ரொம்ப சிக்னேச்சரான சில சீன்லாம் இருக்குது. தியேட்டரை தெரியும். டீ வாங்கிட்டு வர சொல்லுவார். இவர் போய் டீ வாங்கிட்டு வருவார். டீ வாங்கிட்டு வந்து டேபிளில் வைப்பார். டீ ஆறிடுச்சு, சுட வச்சு கொண்டு வாம்பார். அப்போ என்ன தெரியுமா, பக்கத்தில் வந்து ஒரு சரக்கு பாட்டில் டப்புன்னு அதை ஒரு தட்டு வர இந்த சொல்லிட்டு சட்டையில் ஊற்றுவார். கொளுத்தி விட்டுருவார். கொளுத்தி விட்டு அதில் அப்படியே டீயை வந்து சுட வைப்பார். பல படங்களை இயக்குன ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு முதிர்ச்சி இருக்குங்க. அது இந்த பையன்கிட்ட இருக்குங்க. அவர் வரும்போதே ஒரு தெளிவாக வர்றார். அவருக்கு அப்பாவோட அரசியல் தேவையில்லை, அவருடைய படம் அந்த கூட்டம் அதெல்லாம் அவரை ஒன்றுமே பண்ணல. என் பாதை வந்து தனி, நான் வந்து டைரக்டராக அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுல அவர் சொல்லுவார். சுரேஷ் சந்திராட்ட ஒரு ஐடியாவாக கேட்கும்போது ஃபோனில் யாருன்னு அஜித் கேட்டிருக்காரு. இது மாதிரி விஜய் சார் பையன் இருக்கணும், ஃபோனை கொண்டு வாங்கி தம்பி சொல்லுப்பான்னு அவர் பேசுகிறார். எப்படி இருக்குது ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கணும், இல்லை அங்கிள் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ப்ரொடியூசர் வேணும்னா சொல்லு, நான் சொல்கிறேன். அஜித் வந்து கான்ஃபிடண்ட்டாக அவர்கிட்ட பேசியிருக்காரு. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சார்ந்த நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக எல்லாராலையும் பேசப்படுறது விஜய் அவர்களுடைய ஜனநாயகம்ல அவருடைய பேர் வந்து டிவிகே அதுலேயே வர மாதிரி தளபதி வெற்றி கொண்டான் அந்த மாதிரி ஒரு விஷயம். அது உண்மையாகவே நடக்க போகுதா? ஆமாம், கிட்டத்தட்ட அது உண்மைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த வெற்றி கொண்டான்ங்கிற பேரே ஒரு வைப். ஆக்சுவலாக வந்து வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் திமுகவில் இருந்தார். அவர் கலைஞருக்கு பிறகு கலைஞர் அளவுக்கு கூட்டத்தை கூட்டின ஒரு பெரிய பேச்சாளர் வெற்றி கொண்டான். இப்போ நாங்கள்லாம் வந்து வெறி பிடிச்ச மாதிரி அவருடைய பேச்செல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். நல்லா படிக்கிற காலத்தில் அவர் எங்கே பேசினாலும் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். அவர் விடுதலை விரும்பி, ஆடல் அரசு, நிறைய பேர் அது மாதிரி பேச்சாளர்கள் நிறைய பேர் திமுகவில் இருந்தாங்க. அதில் வெற்றி கொண்டான்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து அவர் படம் வந்து பாக்கியராஜ் படம் மாதிரி எல்லாமும் இருக்கும் அவர் பேசுகிறது. புரியுது. அந்த மாதிரி ஒரு நபர் அவர். வைகோ திமுகவை விட்டு போன பிறகு வைகோவோடு சேர்ந்து பல மாவட்ட செயலாளர்லாம் போய் திமுகவே ரெண்டாக போயிடுச்சு, இனிமேல் திமுகவே கிடையாது, ஒரிஜினல் திமுக வந்து வைகோ தாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஆளாக தனியாளாக நின்று சமாளித்தவர் இந்த வெற்றி கொண்டான் தான். ஊர் ஊராக போய் பேசி 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 லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டினவர் இந்த வெற்றி கொண்டான். அந்த வெற்றி கொண்டான் பேரை வந்து ஒரு தன் படத்தில் தனக்காக வைக்கிறாருங்கும்போது ஒருவேளை இந்த வரலாறுலாம் தெரிஞ்சு வைக்கிறாரா அல்லது ஏதோ வெற்றி கொண்டான்ங்கிறது ஒரு நல்ல வைப்பாக இருக்குன்னு நினச்சி வைக்கிறாரான்னு தெரியல. இதே மாதிரி தான் அந்த பகவந்த் கேசரி படத்தில் வந்து அவர் பேர் நீலகொண்ட பகவந்த் கேசரி NBK, அவர் பாலகிருஷ்ணன் பேர் வர மாதிரி வச்சுட்டாரு. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குமா சார்? இல்லை, அது அந்த பேரை நீங்கள் இங்கே வைக்க முடியாது. இல்லை இல்லை சார், நான் அது மாதிரி கேட்கல. பட் இந்த பேர்லையுமே டிவிகே NBK இந்த மாதிரியான விஷயம் வருது. அதுலேயும் பச்சையெல்லாம் குத்தி இருப்பாரு. ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் சேம் வருது. பகவந்த் கேசரியில் வந்து ரொம்ப சிக்னேச்சரான சில சீன்லாம் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே விஜய் படத்தில் வச்சாங்கன்னு வைங்களேன், தியேட்டரை தெரியும். அப்படி ஒரு சீனு ஒன்றும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போவார். அங்கே போனால் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமாக கலாய்ப்பாப்புல பாலகிருஷ்ணாவை. டீ வாங்கிட்டு வர சொல்லுவார். இவர் போய் டீ வாங்கிட்டு வருவார். டீ வாங்கிட்டு வந்து டேபிளில் வைப்பார். டீ ஆறிடுச்சு, சுட வச்சு கொண்டு வாம்பார். அப்போ என்ன தெரியுமா பண்ணுவார் பாலகிருஷ்ணா, பக்கத்தில் வந்து ஒரு சரக்கு பாட்டில் இருக்கும். டப்புன்னு அதை ஒரு தட்டு வர இந்த இன்ஸ்பெக்டர் சட்டையில் ஊற்றிடும். கொளுத்தி விட்டுருவார். கொளுத்தி விட்டு அதில் அப்படியே டீயை வந்து சுட வைப்பார். சுட வச்சு இந்தா சூடான டீ குடிப்பார். அப்படி ஒரு சீன் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாலகிருஷ்ணா பண்ணதே அதிரி புதிரியாக இருக்கும். அது அப்படியே விஜய் பண்ணார்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இல்லை சார், கடைசி படம் நாங்கள் அதனால தான் கேட்குறேன். இல்லைங்க, இந்த மாதிரி 2-3 சீன் இருக்குது படத்தில். நீங்கள் வந்து நினச்சி ஒரு பக்கம் சிரிக்கலாம், இன்னொரு பக்கம் கை தரலாம். அப்படி சீனில் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆமாம். அப்போ கிட்டத்தட்ட பகவந்த் கேசரி ரீமேக் தானா சார்? ஒரு 60-70% இருக்கும்னு நினைக்கிறேன். அது மீதி எல்லாமே வந்து இவருடைய அந்த நிகழ்கால அரசியலை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க.
அரசியல் உள்ள கொண்டு வந்து பகவந்த் கேசரியோட கதையில. ஆனா இது எந்த அளவு சார் தமிழ் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் ஏங்க விஜய் படத்தில் கமர்ஷியலாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் வந்து பெருசாக அந்த அழுது புழியிற வேலையெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. ஸோ ஒரு ஜாலியான படமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவர் அரசியலுக்கு பயன்படணும்னே இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க. இதை அவர் எப்போவுமே விஜயை பொறுத்தளவுக்கு மலன்னு படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவார். இந்த படம் தான் இவ்வளோ லெங்க்த்தாக எழுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம 2026 தேர்தல் வரத்துக்கும் இந்த படம் வர்றதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது. இப்போ அதுலேருந்து ஒரு 2-3 மாதத்தில் தேர்தல் வந்துடும். அப்போ அவங்களுக்கு அது வசதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா சார் இப்போ இந்த அளவு கூட்டம் பார்க்குறோம். எங்க போனாலும் அந்த கூட்டமெல்லாம் பார்க்குறோம். கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா சார்? என்னை பொறுத்தளவுக்கு அந்த பசங்க பேசுகிறதெல்லாம் வந்து அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு அரசியல்லாம் தெரியாதுங்க, எனக்கு விஜய் அண்ணா அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்றான். அப்போ இது நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? உள்ளபடியாக அவங்களுக்கு அரசியல் தெரியல. இப்போ திராவிட இயக்கங்கள் வந்து இத்தனை வருஷம் இந்த தமிழகத்துக்கு என்ன பண்ணியிருக்கு, மற்ற மாநிலங்களை விட நாம் எப்படி இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கோம். ஊழல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, அதெல்லாம் தனி. ஆனால் ஒரு முன்னேற்றம் கல்வி சுகாதாரம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கோம். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம வேறு ஒரு இடத்துல இருக்கோம். அப்போது இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்தது இந்த திராவிட அரசியல் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. விஜய் வந்திருக்காரு, நான் ஓட்டு போடுவேன். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க? அப்போ அது கட்டாயமாக ஒரு பெரிய கூட்டத்தை அவர் சேர்த்துருக்காரு. அதை வந்து அவர் கரெக்டாக கொண்டு போகணும். அதுதான் அந்த திறமை விஜய்கிட்ட இருக்காங்கிறத நம்ம போக போக பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் சினிமாவில் இருக்கார், முழு நேர அரசியல்வாதியாக அவர் வந்து ஜூன்லேருந்து தான் மாறுறாரு. அப்போ அவர் போகிற சுற்றுப்பயணம், இவர் வகுக்கிற வியூகங்கள், இது எப்படி எலெக்ஷனை எதிர்கொள்ள போகிறாருங்கிறது, ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்காங்கிறதே நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. ஆனால் இப்போது ஸ்பீச்சை நீங்கள் சொல்லும்போது பலருடைய பேரை வந்து குறிப்பிட்டீங்க சார். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான நேம்ஸ் தேவைப்படும்ல சார் ஒரு கட்சின்னு வந்தால், அதை எப்படி பார்ப்பீங்க சார்? இல்லை, அந்த மாதிரி தளபதிகளை அவங்க உருவாக்கணும். இப்போ விஜய் கட்சியில் வந்து விஜய் இருக்கார், இப்போ ஆதவ அர்ஜுனா ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. உருப்படியாக பேசுகிறவர் வந்து ராஜ்மோகன் மட்டும்தான். அவர் பேசுகிறது தான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்குது. பாக்கி எல்லாருமே ஏதோ போட்டு உழப்புறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் கூட்டம் வந்து நம்ம பின்னாடி வந்துடுச்சு, இவங்க என்ன பண்ணாலும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்ல தளபதிகளை உருவாக்கணும். இப்போ திமுகன்னா அவ்வளோ பேச்சாளர்கள் அங்கே இருந்தாங்க. இல்லைன்னா கட்சியெல்லாம் அவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்காது. எவ்வளோ பேர் அது வந்து மாலை நேர கல்லூரிம்பாங்க. திமுகவினுடைய சாயங்கால மீட்டிங்குகள் எல்லாமே மாலை நேர கல்லூரிகள்பாங்க. அவ்வளோ சூப்பராக விடுதலை விரும்பிலாம் பேசினாருன்னா உலக அரசியலை பேசுவார். அப்படி பிரமாதமாக இருக்கும். அப்படி நீங்கள் டியூன் பண்ணி இந்த மக்கள் அந்த வரிசையில் வந்தவர் சீமான் கட்சி. சீமான் வந்து ஆரம்பகால சீமானுக்கும் இப்போ உள்ள சீமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது ஆரம்பகால சீமான் ஒரு அரசியல் பேசினார்ல, இந்த நாட்டுக்காக மக்களுக்காக மலைக்காக பூச்சிக்காக புழுக்காக இப்படி பேசினார்ல, அந்த சீமான் எங்கே போனாருன்னு தெரியல. அதை நம்பி தான் ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆனால் சீமான் கட்சியில் இருக்கிற பல பேர் வந்து அறிவுபூர்வமாக பேசுகிறாங்க. அவனுக்கு ஒரு வைடாங்கல் சிந்தனை இருக்குது. அது வந்து வரணும். அது தாவேக்காவுக்கு வந்ததுன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த கூட்டத்துக்கும் அங்கே பேசுகிறவர்கள் ஒரு அறிவார்ந்த பேச்சுக்கும் கரெக்டாக இருக்கும். பட் அப்படிப்பட்ட கூட்டத்தை இவர் உருவாக்குறாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா கட்சி மீது ஆசைப்பட்டு வருகிற இந்த இளைஞர் கூட்டத்தை நெறிப்படுத்தி வச்சுக்கணும். அதில் பல பேர் வெளியில் போகிறான். இப்போ இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் தாங்க முடியாமல் இந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, எல்லாம் வெளியில் ஓடுற அளவுக்கு பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரத்தங்கள் தான் உங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் ஓட்டு கேட்க இந்த பொண்ணு மாதிரி ஒரு 10 பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க தெருவில். ஒவ்வொரு வீட்லேயுமே என்ன நினைப்பாங்க, எப்போ இப்படி ஒரு முகத்தெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. வர்றவங்க முழுக்க கரடு முரடாக வருவாங்க, மீசி இவ்வளோ பெருசு வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறியா இல்லையாம்மா. ஸோ அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்துட்டு ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு கூட்டம் வருது. இது ஒரு பெரிய மறுமலர்ச்சி தானே. அப்போ அவங்கள நீங்கள் தேவையான அளவுக்கு உள்ளே வச்சுப்பீங்களா, பாலிடிக்ஸ் பண்ணி வெளியில் வரட்டி விடுவீங்களா? சார், நான் ஒரு வைஷ்ணவி மேலே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நான் அதை சொல்ல வரல. வைஷ்ணவிக்காக நான் பேசலை. வைஷ்ணவி மாதிரி ஒரு 1000 பேர் அந்த கட்சியில் இருக்காங்கல்ல, தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள நெறிப்படுத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறேன். அது அங்கே நடக்க மாட்டேங்குது. ஆனால் கன்று வச்செல்லாம் ஏதோ பிரச்சனையெல்லாம் கூட கிரியேட் பண்ணாங்கல்ல சார், அது அரசியலில் நடக்கும்ல. ஆனால் ஆக்சுவலாக அப்படி நடக்கவே இல்லை. ஓகே, உள்ளபடியே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒய் பிரிவு ஆஃபீஸர் வந்து அவருடைய கன்னை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. நீங்கள் கேமராவில் இங்கேருந்து பார்க்கும்போது இவர் தலையில் வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் 4 கிரவுண்டு மூலமாக அந்த துப்பாக்கி இன்னொருத்தர் வாங்குறாரு. நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இது லுக்காது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் இந்த மாதிரி இந்த எடிட்லாம் போடுற மாதிரி வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து இறங்கிடுமோங்கிற மாதிரி விஜய் சார் அப்படியே சினிமா விட்டு போகிறாரு. அவரோட பையனோட படத்தோட ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
இல்லை அவர் தெளிவாக இருக்கார். இப்போ அவரை தேடி பல பேர் வந்து நம்ம படத்தில் நடிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா பெரிய இயக்குனர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் அவர் வந்து என்னுடைய லட்சியம் வந்து இயக்குனர் ஆகணுங்கிறது தான் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேரை தரும்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கதை அவர் எடுக்கிற விதம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு புது டைரக்டர் எடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் அங்கே இருந்துட்டு வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவரும் ஒரு பெரிய டைரக்டர் அவர் சொல்கிறாரு, உள்ளபடியே என்ன நான் வந்து ஒரு 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 பல படங்களை இயக்குன ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு முதிர்ச்சி இருக்கும்ல, அது இந்த பையன்கிட்ட இருக்குங்கிறார். ஸோ அதனால் அவர் வரும்போதே ஒரு தெளிவாக வர்றார். அவருக்கு அப்பாவோட அரசியல் தேவையில்லை, அவருடைய படம் அந்த கூட்டம் அதெல்லாம் அவர் ஒன்றுமே பண்ணல. என் பாதை வந்து தனி, நான் வந்து டைரக்டராக அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் முதல் படத்திலேயே ப்ரொடக்ஷனோட சேர்ந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை எடுத்தது எந்த மாதிரி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் காப்பியில் தான் அந்த படம் பண்ணுறாரு. இப்போ லைக்கா நிறுவனம் வந்து ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும்போது தான் அஜித் வந்து கேள்விப்பட்டு அவருக்கு பேசுகிறார். சுரேஷ் சந்திரா தான் அந்த படத்துக்கு பிஆர்ஓ. சுரேஷ் சந்திராட்ட இவர் ஒரு ஐடியாவாக கேட்கும்போது ஃபோனில் யாருன்னு அஜித் கேட்டிருக்காரு. இது மாதிரி விஜய் சார் பையன் அப்படின்னா ஃபோனை கொடுன்னு வாங்கி தம்பி சொல்லுப்பான்னு அவர் பேசுகிறார். எப்படி இருக்குது ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கணும், இல்லை அங்கிள் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ப்ரொடியூசர் வேணுன்னா சொல்லு, நான் சொல்கிறேன். நீ நீ எப்போ வேணாலும் கேளு, நான் உனக்கு நல்ல ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன். இந்த படத்தை கூட நீ அங்கேருந்து வெளியில் வந்து பண்ணுங்கிற அளவுக்கு அஜித் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அவர்கிட்ட பேசியிருக்காரு. அப்போது இவர் வந்து அந்த ஸ்ட்ரகிள் லைக்காவுக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே இவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எனக்கான பணத்தை கொடுத்துருங்க, இந்த படத்துக்கான பட்ஜெட்டை எனக்கு கையில் கொடுத்துருங்க, நான் படம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு பேசி அப்போ வாங்கின பணம் தான். அதனால் அவர் தெளிவாக போயிட்டுருக்காரு. இல்லைன்னா இந்த லைக்கா அடித்த புயலில் இவர் படமும் ஸ்டக்காகி நின்றுருக்கும். பட் அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இவர் இருந்திருக்காரு. ஓகே சார். இன்னொரு பக்கம் வேல்ஸ் யூனிவர்சிட்டி தொடர்ந்து படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் விஜய் சித்து அவர்கள் பண்ணுற தயங்கரம்ங்கிறது. ஸோ யூடியூப் டு சினிமா இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்க? கட்டாயமாக இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு பல பேர் இங்கேருந்து பெரிய திரைக்கு வந்திருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த யூடியூப்புங்கிறது இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோல் இங்கே பண்ணுது. முதல்ல அதுக்கு வந்து இவங்க எல்லாமே ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். இன்னொன்று, இப்போ யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கறத விட இந்த மாதிரி பிரபலங்களுக்கு கொடுக்கும்போது பேசிக்கலாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிருங்கிற நம்பிக்கை வந்துடுது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 மில்லியன் பேர் அந்த வீடியோவை பார்த்துடுறாங்க. இந்த 1 மில்லியனும் டிக்கெட்டாக மாறுங்கிறது தானே கணக்கு இல்லையா? அப்போ அவர் படத்தை வந்து முதல் நாள் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய ரசிகர்களில் ஒரு 50% தியேட்டருக்கு வந்துடுவாங்க. இந்த கணக்கெல்லாம் இருக்குது தானே. ஸோ அந்த ஒரு காரணம் தான். ஆனால் அதனுடைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஒரு பக்கம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அடுத்து இவரை கொண்டு வராங்க, ஆர்ஜே பாலாஜி ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்க. இந்த ஒரு கருத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எப்போவுமே என்னென்னா, இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் ஐஸ்வரி கணேஷ் தான். சக்ஸஸ் பண்ணிட்டார். இப்போ அந்த படத்தை ஐஸ்வரி கணேஷ் நம்பவே இல்லை ரிலீஸ் டைமில். ரொம்ப நாளாக அந்த படத்தை போட்டு வச்சுட்டார், ரிலீஸ் பண்ணாமலே போட்டு வச்சுட்டார். என்னென்னா படத்து மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த படம் வந்து தான் அவருக்கு வெற்றி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்பொழுது இவர் சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றுறாரு. அது வந்து தயாரிப்பாளருக்கு பிடிக்கல. அது எப்படி சம்பளத்தை ஏற்றுறது? மூக்குத்தி அம்மன் பண்ணுறாரு, எல்கேஜி மூக்குத்தி அம்மன். மூக்குத்தி அம்மன் 2 பண்ணும்போது ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாரு. அப்போ இவர் ஒரு வருத்தம் ஒன்று வருது. சரி நீ போ, நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன்ட்டு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு அதே மாதிரி ஒருத்தரை ஃபீல்ட்லேருந்து கொண்டு வர்றாரு. ஒரு வகையில் அது ஒரு ரிவெஞ்சுன்னு கூட எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் ஒரு தயாரிப்பாளராக ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகே. ஆனால் இப்போ வேல்ஸ் அவருடைய வீட்டு கல்யாணம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கிராண்டான செட்டு மாதிரி தெரியுது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, பெரிய கல்யாணமாக போகுது. எனக்கு தெரிஞ்சது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கல்யாணமாக அது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு 30 கோடி ரூபாய்க்கு செட்டே போட்டிருக்காங்க பிரார்த்தனா தியேட்டரில் இந்த கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் எதிரில் இருக்கிற ஒரு பெரிய திருமண மண்டபத்தை பிடிச்சி அன்றைக்கி ஒரு 15,000 அனாதை ஆசிரமங்கள்லேருந்து ஒரு 15,000 பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாலத்தீவில் நடக்குது, ஒரு 1000 பேரை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அதை ஸோ அதுமாரி ஒரு பெரிய கிராண்டியரான கல்யாணம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதுக்கே ஒரு 1000 கோடி செலவு பண்ணுவார் போல இருக்குப்பா கல்யாணத்துக்கு மட்டுமே. ஆனால் இன்னொரு கேள்வி, அதாவது அஜித் அவர்கள் பற்றின ஒரு கேள்வி என்னென்னா, நடுவில் நம்ம நிறைய பேசினோம், தனுஷ் அவர்கள் கதை சொல்லியிருக்காருன்னு சொன்னோம், குட் பேட் அக்லியோட ரிசல்ட் வந்து முடிவு பண்ணணுன்னு. என்ன முடிவு பண்ணியிருக்காரு?
ஆக்சுவலாக வந்து அஜித் போன மாதம் கதை கேட்டிருக்கணும். அவர் இங்கே வந்தார் இல்லையா, அந்த அவார்டு வாங்கிட்டு பத்மபூஷன் விருது வாங்கிட்டு சென்னை வந்தார் இல்லையா, அப்போது அவர் கேட்டிருக்கணும். அந்த நேரம் என்ன பண்ணிட்டாரு, தனுஷ் தாய்லாந்து போயிட்டார் யூனிட்டோட. ஏன்னா இப்போ அது வந்து மல்டி ஆர்டிஸ்ட், மல்டி ஸ்டாரருங்கும்போது சத்யராஜ் இன்னும் முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறது பெரிய கஷ்டம். அவங்க ஒரு தேதி கொடுக்கும்போது அந்த தேதியை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. அப்போ கிளம்பி அங்கே போய் ஒரு வாரம் தங்கியிருந்து அந்த ஷூட்டிங்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இவர் பிஸி ஆகிட்டார். அப்போ ஜூனில் நான் கதை கேட்குறேன்ட்டு போயிட்டார். இப்போதைக்கு என்னென்னா ஆதிக்க ரவிச்சந்திரனை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. அதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அதே ஆதிக்க ரவிச்சந்திரன். ஸோ குட் பேட் அக்லி 2 எதிர்பார்க்கலாம். 2வா இல்லை வேறு ஏதாவது வருதான்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு குட் பேட் அக்லி அந்த படம் வந்ததுக்கப்புறமா அஜித் அவர்களுக்கு அந்த மாற்றங்கள் நிறையா தெரியுதே சார். இல்லை, அவர்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதை வந்து நிச்சயமாக நம்ம வந்து பாராட்டணும். ஏன்னா நமக்கெல்லாம் அவர் மீது பெரிய வருத்தம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஏரியா இது சினிமாவிலேருந்து தான் நீங்கள் வளர்ந்தீங்க. இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டமும் சினிமாவிலேருந்து உங்களுக்கு கிடைச்சது தான். இவங்க எல்லாரையுமே புறக்கணிச்சிட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறது, இவங்களை கண்டுக்காமல் இருக்கிறது, இது வந்து நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. நீங்கள் வந்து ஒரு இயல்பு நிலைக்கு வாங்க, மக்களோடு மக்களாக இருங்க, அதுதானே அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். அதில் வந்து மெல்ல மெல்ல அவர் இறங்கி வராருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ பத்மபூஷன் வாங்கிட்டு அவர் சென்னை வரும்போது எத்தனை மணிக்கு வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வாங்கிட்டு அவர் போயிருக்கலாம், அல்லது டெல்லியிலே ஒரு வாரம் இருந்துட்டு சைலண்ட்டாக ஒரு நாள் வந்தால் யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் அவர் வந்து சுரேஷ் சந்திரா மூலமாக மீடியாவுக்கு சொல்லி மீடியாக்களெல்லாம் வந்து பார்க்குறாரு. அதுவே பெரிய மாற்றம் தானே. அந்த மாற்றம் இன்னும் தொடரும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.